carry on, sir. Yes, sir. Good afternoon. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் முடிஞ்சுச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு காணும் பொங்கல் இல்லையா? இந்த காணும் பொங்கல்ல உங்களை எல்லாம் காண வந்திருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த ஒரு விடுமுறை நேரத்துல ஒரு சரியான பயனுள்ள தகவல்கள் போய் சேரணும் அப்படின்னு இந்த ஆயில் எடுத்து வந்திருக்கேன். ஒரு ஆயிலை பற்றி பேசினாலே நமக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேச முடியும். நம்முடைய சமையல் எண்ணெயில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ அதை பத்தி முழுசா நீ டீட்டெயிலா ஸ்லைடு போட்டு உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக வந்திருக்குது. நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் அத்தனையுமே இங்க எடுத்து வைக்க போறேன். நீங்க அதுல எவ்வளவு எடுத்துக்கிற போறீங்க அப்படின்றது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து இருக்கு, நீங்க கவனிக்கிறத பொறுத்து இருக்கு. அப்படி முழுசா ஒரு ஆயிலை பற்றி யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்லணும் அப்படின்னா அநேகமா இந்த ஒரு மீட்டிங் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டெப்தா பேசலாம்னு நினைச்சு வந்திருக்கேன். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட டயத்தை மிக சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு நம்முடைய RCM ரைஸ் பிரான் ஆயிலை பற்றி சொல்ல வந்திருக்கேன். இதுக்காக நான் ஒரு ஸ்லைடு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லைடை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸ்லைடு இப்ப எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும். இன்னைக்கு நம்ம பேச போற சப்ஜெக்ட் RCM ஹெல்த் கார்டு ரைஸ் பிரான் ஆயில். என்னுடைய ஹெல்த் கார்டு ஆயிலை பற்றி பேச போறோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட், ஒரு மிக சரியான ஒரு எண்ணெய். இதுதான் என்னுடைய சரியான ஒரு வார்த்தை, த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹார்ட் ஹெல்த். நம்முடைய இதய ஆரோக்கியத்திற்கு இது ஒரு தங்கமான ஒரு விஷயம், தங்கமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். ஸோ இதைத்தான் நம்ம இதுல சொல்றோம். ஸோ இதை இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது உங்களோட பேசிட்டு இருக்கிறது ஜெகதீசன். நான் ஒரு ஸ்டார்ட் பால் வச்சு ஒரு RCMல கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா RCMல ஒரே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட் தான் எனக்கு தெரியும், அது RCM. நான் RCM ஜாயின் பண்றப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டே தெரியாம தான் ஜாயின் பண்ணேன். அதன் பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் பால் அச்சீவரா இருக்கிறேன். 2 டிப்போவுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். மதுரையும் ஈரோடும் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். டிப்போ நான் இப்பதான் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள டிப்போ எடுத்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி முழுக்க எனக்கு RCMல நெட்வொர்க் பில்டிங் தான். பட் இன்னைக்கும் அதை விடாம நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கடமை, ஒரு லீடருடைய கடமை என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாடத்தை பற்றியும் தன்னுடைய டீமுக்கு தெரிவிக்கிறது. தன்னுடைய டீம் மட்டும் இல்ல, தன்னுடைய டீம் மட்டும் தெரிவிச்சா போதுமா அப்படின்னா நமக்கு எல்லா ஏரியாலையும் டீம் இருப்பாங்க. என்னுடைய டீம் எடுத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து சொல்லப்போனா காஷ்மீர் வரைக்கும் இருக்காங்க. டெல்லியில கூட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டிகிரி இருக்கு என்னுடைய டீம்ல. அப்ப ஆல் ஓவர் இந்தியாவில் நானே ஒரு ஆளா போய் டீம் எடுக்க முடியுமா? சாரி, நம்ம இந்த டீமுக்கு நான் நாலேஜ் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம இருக்கிற ஏரியால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது அத்தனை டீமுக்கும் நம்ம அந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்கும் போது நம்முடைய டீமுக்கும் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கும். ஸோ ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இது ஒரு தமிழ் பழமொழி. ஸோ இந்த பழமொழிக்கேற்ப நம்ம அத்தனை பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம டீமுக்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்க. இது ஒரு சுயநல நோக்கம் அல்ல, ஒரு நெட்வொர்க்ல இப்படித்தான் இருக்கணும். ஒரு லீடர்னா அப்படித்தான் இருக்கணும். யார் வந்தாலும் தனக்கு தெரிந்த விஷயங்களை ஒரு மீட்டிங்னா சொல்லி கொடுக்கணும், எந்த ஒரு டீம் பாகுபாடு இல்லாம. ஸோ அந்த வகையில அந்த விஷயத்த நான் செவனே செய்யறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னால என்ன முடிஞ்ச அளவுக்கு யார் எது கேட்டாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுத்தா இருக்கேன். அது இண்டிவிஜுவலா கேட்டாலும் சரி, மீட்டிங்ல கேட்டாலும் சரி. ஸோ டெப்தா என்ன முடியுமோ நான் அதை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு RCM உடைய ரைஸ் பிரான் ஆயிலை பற்றி எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு முழுசா நான் சொல்லித்தர போறேன். ஸோ இந்த ஸ்லைட் நான் முழுக்க உட்காந்து ரெடி பண்ணதான். நேற்று சார் கேட்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலா என்னுடைய ஷெடியூல் டேட் நாளை 18ஆம் தேதி. சார் கேட்டுக்கிட்டாங்க நாளை பேசலாமான்னு கேட்டாங்க. சரி ஓகே சார், நான் டிப்போ கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பேன். ஸோ இந்த லீவு நாள் அப்ப டிப்போ ஃப்ரீயா இருந்தாலும் நான் பேசுறேன் அப்படின்னு நானும் சரி அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து நானே ஒரு முடிவு பண்ணேன். இந்த செஷன் கொஞ்சம் பெரிய செஷனா இருக்கணும், ஒரு முழு நாலேஜ் கொடுக்கக்கூடிய செஷனா இருக்கணும் முடிவு பண்ணி இந்த ஹெல்த் கார்டு ஆயில நான் கொண்டு வந்தேன்.
ஸோ அடுத்து ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். ஒய் ரைஸ் பிரான் ஆயில் இஸ் பெஸ்ட்? ஏன் ரைஸ் பிரான் ஆயில் சிறந்தது? இப்போ பொதுவாக வந்து நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்னைக்கு நம்ம ஒரு நம்மளுடைய சமையல், அதாவது நமக்கு உணவுப் பொருட்களை நம்ம வந்து சூடுபடுத்தி அல்லது வந்து தீயில வந்து வேக வச்சு சாப்பிட பழகணுமோ, இந்த மனித குலம் பழகிச்சோம். அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல என்ன ஆகுது, கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஆயில ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, ஆயில வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அப்படின்ற பழக்கத்துக்கு வந்திருக்கும். பட் அன்னைக்குல இருந்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் இடம் பிடிச்ச ரைஸ் பிரான் ஆயில் தான். ரைஸ் பிரான் ஆயில் இன்னைக்கு நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. ரைஸ் பிரான் ஆயில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே முன்னாடி வந்து நம்ம தமிழர்கள் பயன்படுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் சான்றுகள்லாம் இருக்கு. ஸோ ரைஸ் பிரான் ஆயில் வந்து அவ்வளவு பழமையானது. அதோட நம்ம பயன்படுத்துகிற ஆயில்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சொல்லக்கூடிய எள்ளு எண்ணெய், எள்ளை தயாரிக்கக்கூடிய நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை படக்கூடிய கடலை எண்ணெய், இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து ஏன் இந்த ரைஸ் பிரான் ஆயில் ஏன் சிறந்தது அப்படின்னா, நம்ம உலக சுகாதார அமைப்பு WHO சொல்லியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா ஏகப்பட்ட எண்ணெய் இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனைமரத்து ஆயில் இருக்கு, ஏகப்பட்ட ஆயில்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தும். தேங்காய் எண்ணெய் இருக்கு. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேற ஒரு ஆயில் பயன்படுத்தினா கூட ரைஸ் பிரான் ஆயில் வந்து ரொம்ப சிறந்த ஆயில் சொல்லி உலக சுகாதார அமைப்பே சொல்லிச்சு. உலக சுகாதார மையம் சொல்லும் போது அதை நம்ம கன்சிடர் பண்ணித்தாகணும். சரி, இப்போ அவங்க என்ன விளக்கம் தர்றாங்க, இது எப்படி சிறந்ததாக இருக்கு அப்படின்னு விளக்கம் தர்றாங்க அப்படின்னா, ஆயில்ல வந்து ஒரு 3 வகையான கொழுப்புகள் இருக்கும். அந்த கொழுப்புகளை பத்தி பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன கொழுப்புன்னு. அந்த கொழுப்புகளுடைய சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:1.5:1 இந்த ரேஷியோல இருக்கணும். இது இயற்கையில எங்க இருக்கு அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில்ல ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஸோ ரைஸ் பிரான் ஆயில்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு 3 கொழுப்புகள் எந்த சதவீதத்துல இருக்கணுமோ அந்த சதவீதத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் வந்து நம்ம ரைஸ் பிரான் ஆயில். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ரைஸ் பிரான் ஆயில வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது மனிதர்கள் பயன்பாட்டுக்கு மிக சிறந்த ஆயில் செய்யும். இதே நெருக்கமா இன்னொரு ஆயிலும் இருக்கு. நீங்க வேணா சார்ட் எடுத்து நீங்க பார்க்கலாம். WHO பரிந்துரைக்கிற சார்ட் எடுத்து பார்க்கலாம். அது என்ன ஆயில் அப்படின்னா, நிலக்கடலையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய கடலை எண்ணெய். ஸோ கடலை எண்ணெயிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதை வந்து ஒரு நெருக்கமா இருக்கும். ரைஸ் பிரான் ஆயில் நெருக்கமா இருக்கும். ஸோ அப்போ எதுக்கும் நம்ம கடலை எண்ணெய்க்கும் இந்த ரைஸ் பிரான் ஆயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலாக இதுல வந்து ஒரேசனால் இருக்கும். இந்த ஒரேசனாலுடைய பயன்பாடு சொல்ல முடியாது. ஒரேசனாலை பத்தி ஒரு கிளாஸே எடுக்கலாம். ஸோ அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இந்த ஒரேசனாலுடைய நன்மைகள் என்ன? இப்ப நம்ம காமராஜ் சார் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துல பேச அறிமுகப்படுத்துறப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை பற்றியும் இந்த ஒரேசனாலை பத்தி கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரேசனால் இருக்கிறதுலே வந்து மிக சிறந்த ஒரு ஆயில். இந்த ஒரேசனால் இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது, இந்த ஆயில் வந்து உலகின் சிறந்த ஆயிலா மாறுது. காரணம் என்னன்னா, அந்த ஒரேசனால் வந்து இதயத்தை வந்து பாதுகாக்குது, கெட்ட கொழுப்பை வந்து கரைக்குது, நல்ல கொழுப்பை தேவையான அளவுக்கு தக்க வைக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து எப்படி சிறந்ததாக வச்சிருக்கு அப்படின்றத நம்ம இதனாலதான் இந்த ரைஸ் பிரான் ஆயில்ல WHO வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க, மிக சிறந்த ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லி நமக்கு பரிந்துரைத்திருக்க. அப்ப நம்ம பயன்படுத்துறப்ப இதுல உள்ள நம்ம நன்மைகள் அடையலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஆயில்ல வந்து பார்த்தா ரீஃபைன் ஒரு டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்கு. இதுல இப்ப நம்ம பார்க்க போற ஸ்லைடு பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ரீஃபைன் அப்படின்னா என்ன. முதல்ல வந்து ரீஃபைன் ஆயில்ல என்னன்னு தெரியும். ரீஃபைன் ஆயில் என்னன்னு தெரியாம நம்மளால என்ன பண்ண முடியாது, ரீஃபைனை பத்தி பேச முடியாது. கெமிக்கல் ரீஃபைன் பிசிக்கல் ரீஃபைன் பத்தி பேச முடியாது. ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஃபைனே பண்றது இல்லை. தன்னுடைய நிலத்தில் விளையக்கூடிய நிலக்கடலை எடுத்து அல்லது எள்ளை எடுத்து அல்லது தேங்காய் எடுத்து அல்லது ஆரம்ப காலங்கள்ல நம்ம நெல் எடுத்து அந்த ஆயில வந்து ரெடி பண்ணாங்க. இந்த ஆயில வந்து நெல்ல இருந்து உமியில இருந்து தவுட்டுல இருந்து ஆயில பிரிக்கிறது பெரிய விஷயம். ஸோ
முதல்ல ரைஸ் பிரான் ஆயில் என்ன சொல்லுவாங்க. ஸோ ரைஸ் பிரான் ஆயில் எதுல தயாரிக்கிறாங்க, அது ரொம்ப மேஜரான ஒரு விஷயம். ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்றது எதுல தயாரிக்கிறாங்க அப்படின்னா, நெல்லுடைய தவிட்டில இருந்து தயாரிக்கிறாங்க. கடலை எண்ணெய் நிலக்கடலை தயாரிக்கிறாங்க, நல்லெண்ணெய் எள்ள தயாரிக்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் தேங்காயில இருந்து தயாரிக்கிறாங்க. அது போல வந்து ரைஸ் பிரான் ஆயில் ரைஸுடைய அந்த தவிட்டில இருந்து தயாரிக்கிறாங்க. ரைஸ் பிரான், இந்த ரைஸ் பிராண்ட்ல இருந்து தயாரிக்கிறாங்க. பல பேர் பேசும்போது நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் பிராண்ட் ஆயில் இல்ல, பிராண்ட் அப்படின்றது அது ஒரு நிறுவனத்தை குறிக்கும். இது ரைஸ் பிராண்ட் கிடையாது, ரைஸ் பிராண்ட். பிராண்ட் அப்படின்றது அதனுடைய தவிட்டை அல்லது அந்த முளைக்கட்டிய அந்த ஒரு பகுதியை குறிக்கும். அப்ப அந்த ரைஸ் பிராண்ட் இருந்து எடுக்கப்பட்டதுதான் நம்முடைய ரைஸ் பிரான் ஆயில். ஸோ அப்படின்னு ஆரம்ப காலங்கள்ல எடுக்கும்போது அவங்க என்ன செய்யல, எந்த ஒரு ஆயிலையுமே சுத்திகரிக்காம அவங்க வந்து செக்குகள்ல அரைச்சு அதை நேரடியாக பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்துறதுக்கான காலம் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா அவங்க தேவைக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டுமே அவங்க உற்பத்தி பண்ணி அவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ அதிக நாள் வந்து ஸ்டோரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஸ்டோரேஜ் பண்ணா கூட அது வந்து கெட்டு போகாது. கெட்டு போகாம ஆயில் எப்பயுமே மேக்சிமம் கிடையாது. ஆனா இந்த ரீஃபைன் எங்க வந்தது? ஆயில வந்து ஆரம்ப காலங்கள்ல எந்த ஒரு சுத்திகரிப்பு, அதாவது ரீஃபைன் பண்ணாம பயன்படுத்துறோம். திரும்ப வந்து ரீஃபைன் வந்திருக்கு. ரீஃபைன் வந்து பண்ணி தான் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு வரையும் ரீஃபைன் பண்றோம். பட் இப்ப கூட செக் ஆடுறவங்க வந்து ரீஃபைன் பண்றாங்க. நேரடியா செக் ஆட்டி அதுல வந்து அந்த ஆயில யூஸ் பண்றவங்க எந்த ஒரு ரீஃபைனும் பண்றது. அப்ப ரீஃபைன் ஏன் வருது, ஏன் ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இன்னும் கூட நீங்க வந்து பழைய கால ஒரு கிளாசிக்கல் கடைகள்ல போய் பாத்தீங்கன்னா ஆயில் நீங்க கேட்டீங்கன்னா இப்ப டின்ல விற்கிற தடை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வந்து இருந்து ஜஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடி இருந்து நினைக்கிறேன். நீங்க ஆயில் ஷாப்புக்குள்ள போய் நீங்க ஆயில் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ்ல கொடுப்பாங்க. அப்போ ஒரு தகர டின், அதாவது டின்ல இருந்து எடுத்து உங்களுக்கு ஊற்றி கொடுப்பாங்க. இல்லைன்னா டின்னா வாங்கலாம். 15 லிட்டர் டின்னு, 5 லிட்டர் 10 லிட்டர் டின்னு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அலுமினியம் டின் வந்து கிடைக்குது. இருக்கான்னு தெரியல, இப்போ தடை பண்ணிட்டாங்க. அதனால ஸோ அந்த டின்ல வந்து வாங்கி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆயில வந்து பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்ல, அதாவது அந்த ஆயில் வந்து அந்த டின்ல காலியாகக்கூடிய ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில வந்து ஒரு கழிவு கசடு மாதிரி வரும். கருப்பா வந்து ஆயில் வந்து கீழே இருக்கக்கூடிய ஆயில் வந்து கெட்டியா கொலன்னு கருப்பா வரும். நான் பார்த்துருக்கேன். நம்ம ஆரம்ப கட்டத்துல நான் ஒரு விவசாய ஃபேமிலியை சேர்ந்தாலும், ஸோ அதனால எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில வந்து அரைச்சி கொண்டு வருவாங்க. அப்ப நான் பார்த்துருக்கேன். அந்த லாஸ்டா வந்து அந்த ஆயில் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த கருப்பா அந்த கழிவுகளா இருக்கும். அது என்ன அப்படின்னா இயற்கையிலே வந்து ஆயில் எங்க விளையுது? ஆயிலுடைய சீட்ஸ் எங்க விளையுது? மண்ணில் தானே விளையுது. அப்ப அந்த மண்ணுல இருந்து அதை வந்து கொண்டு வரும்போது அதுல இருக்கக்கூடிய மண் இருக்கும், தூசுகள் இருக்கும். ஏன்னா விவசாய பூமியில எல்லாமே இருக்கும்ல, தூசுகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஃபங்கஸஸ், அதாவது பாக்டீரியாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. வைரஸஸ் வர வாய்ப்பு இருக்கு, இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில இயற்கையாகவே என்ன வந்துடும். ஏன்னா நம்ம அதை வந்து எதுவும் சுத்திகரிக்கிறது இல்லை. நேரா வந்து கொண்டு வரோம். ஓரளவுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தூசுகளை மட்டும் தான் நிற்க முடியுது. பட் அதை வந்து நம்ம அரைக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, அந்த தூசுகள் அத்தனையுமே ஆயிலோட மிக்ஸ் ஆகி தான் வரும். இப்போ அந்த ஆயில் நாலாசிரியா நம்ம வச்சிருக்க நாலாசிரியா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், இந்த தூசுகள்லாம் ஆயிலுடைய அந்த எவ்வளவு ஸ்டோர் பண்ணிருக்குமோ அந்த கண்டெய்னருடைய அடிப்பாகத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம ஆரம்ப காலத்துல நம்மளே பயன்படுத்தினாலும் நம்மளா அரைச்சி பயன்படுத்தினாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப என்ன ஆகுது, நம்ம இது வந்து ஒரு வணிக ரீதியா உற்பத்தி பண்றாங்க. வணிக ரீதியா உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகள் வருது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா வணிக ரீதியா உற்பத்தி பண்ணி அதை பாக்கெட்ல அடைக்கும் போது பாக்கெட்ல அது கீழே வந்து அந்த மாதிரி தூசி தூள்கள் படிஞ்சு ஒரு மாதிரியான கெட்டியாக இருந்தா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்கும்ல, நம்ம வீட்டுக்கு 1 லிட்டர் ஆயில் அந்த மாதிரி தான் வாங்குவோம். அப்ப என்ன ஆகுனா அந்த தூசுகள் வந்து முழுசா வடிகட்டப்பட ஆட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப டிரான்ஸ்போர்டேஷன்ல என்ன ஆகும், மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆயில் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து நம்ம வழக்கமான நேரத்தை விட அது கொஞ்சம் கலர் கம்மியாக கருப்பு கலர் சேர்ந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபங்கஸ் எல்லாம் நம்ம ஃபங்கஸ் வைரஸா இருக்கக்கூடிய ஒரு ஆயிலை வந்து ரெகுலரா பயன்படுத்தும் போது
இப்ப ரொம்ப அதிகம். முன்னாடி வந்து நம்ம இயற்கை என்விரான்மெண்ட்ல கம்மியா இருந்து சரியாயிருச்சு. பட் இப்ப நமக்கு சாதாரண வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரி இதெல்லாம் ஃபேக்டரியாஸ் அதிகமாச்சு, ஃபங்கஸ் அதிகமாகி போச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி ரெகுலரா வாங்கும்போது பாக்குறதுக்கு ஒரு விஷுவலைசன், அதை இப்ப நம்ம பாக்குறப்ப கொஞ்சம் ஒரு நிறம் மாற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு ஆயில பயன்படுத்த தயக்கம் இருக்கும். ஏன்னா இந்த ஆயில் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி அடைச்சிட்டு வருது. அப்போ அது விஷுவலா நல்லா தெரியும். பட் பழைய கண்டெய்னர்ல எப்படி இந்த டின் சீட்ல இருந்துச்சு. இப்ப டின்ல போடும் போது அது தெரியாது, கடைசியில் வடிகட்டுறப்ப தான் தெரியாது, பெருசா கண்டுக்க மாட்டோம். அப்போ ஒரு லிட்டர் வாங்கும்போது ஒவ்வொரு லிட்டரும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்ன ஆகும், நம்ம பயன்படுத்த தயக்கம் வரும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் லைஃப் டைமும் குறைவா இருக்கும். இதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த தூசுகளையும் அந்த ஃபங்கஸையும் வைரஸையும் அகற்றுறதுக்காக வந்து ரீஃபைன் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய எய்ம் என்னவாக இருந்தது அப்படின்னா அதுல உள்ள நுண்ணுயிர்கள், அதாவது ஃபங்கஸ் வைரஸை வந்து அழிக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காஸ்டிங் சோடா போல வந்து என்ன பண்றாங்க, கெமிக்கல் ஆட் பண்றாங்க. அந்த ஆயில் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்றாங்க. அது மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அது என்ன செய்யும், அதுல உள்ள ஃபங்கஸ் வைரஸை கொண்டுட்டு கூடவே நல்ல உண்மையா அந்த ஆயில் இருக்க வேண்டிய நியூட்ரிஷன்ஸ் சத்துமானங்களை அது கொன்றும். காஸ்டிக் சோடா டெஸ்ட்ராக்ட் அழிச்சிடும். ஸோ அதுதான் வந்து கெமிக்கல் ரீஃபைன். அப்போ அந்த மாதிரி வந்து அழிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து வடிகட்டுறாங்க. நார்மலா வடிகட்டி அந்த கெமிக்கலை வந்து ரிமூவ் பண்றாங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா அதுல இருந்த தூசுகள் துரும்புகள்லாம் எடுக்க முடியுது. ஆனா கெமிக்கல் கலந்தாங்க இல்லையா, காஸ்டிங் சோடா போன்ற ஒரு கெமிக்கல் கலந்தாங்க இல்லையா, அந்த கெமிக்கலை அவங்கள என்ன பண்ண முடியாது, ஒரு லிக்யூட்ல இருந்து முழுசா ரிமூவ் பண்ண முடியாது. அப்ப அதுல மினிமம் ஒரு குவான்டிட்டி மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுதான் வந்து டிரான்ஸ்பேட் ஆசிட். அது வந்து டிரான்ஸ்பேட் ஆசிடா மாறுது. டிரான்ஸ்பேட் ஆசிடா மாறுது. ஸோ அது அந்த டிரான்ஸ்பேட் ஆசிட் என்ன நடக்குது அப்படின்னா நார்மலா நம்ம இந்த கெமிக்கல் ரீஃபைன் பண்ணும்போது இது இந்த ரீஃபைன் டெக்னாலஜி, நார்மலா இந்த ரீஃபைன் டெக்னாலஜி கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணி ரீஃபைன் பண்றாங்க. சரிங்களா, இது நீங்க கெமிக்கல் ரீஃபைன். ஸோ அந்த கெமிக்கல் ரீஃபைன் பண்ணி நமக்கு வந்து பாக்கெட்ல வரும்போது அந்த டிரான்ஸ்பேட் ஆசிட் வந்து அதுல என்ன இருக்கு, அந்த டிரான்ஸ்பேட் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. சரி, அந்த டிரான்ஸ்பேட் ஆசிட் இருந்தா என்ன அப்படின்னா பெரிய பிரச்சனை என்னன்னா நமக்கு நார்மலா முதல் முறை வாங்கும் பொழுது அல்லது நேரடியாக பயன்படுத்தும் பொழுது அல்லது ஒரு முறை அதை வந்து கொதிக்க வைக்கும் போது நமக்கு பெருசா வந்து அந்த டிரான்ஸ்பேட் ஆசிட் பிரச்சனையை உண்டு பண்ணாது. ஆனால் நீங்க மறுபடி ஒரு ஆயில வந்து சூடு பண்ணி அது கொதி நிலைக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் என்ன பண்றீங்க, ஆற வைத்து மறுபடியும் கொண்டு போனீங்கன்னா அந்த உள்ள இருக்க டிரான்ஸ்பேட்டுடைய லெவல் வந்து மல்டிபிள் ஆகும். அப்ப ஒரு லிட்டர் ஆயில்ல வந்து 1% டிரான்ஸ்பேட் இருந்தது அப்படின்னா 2வது முறை காய்ச்சும் போது அது 2 மடங்கு, அடுத்த வட்டம் 4 மடங்கு, அடுத்த வட்டம் 16 மடங்கா போகும். ஸோ டபுள் இதுக்கையில டபுள் ஆகிட்டே போகும். அப்படி போறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா ஒரு கெமிக்கல் ரீஃபைன் பண்ணப்பட்ட ஆயில் காய்ச்சக்கூடாது, மறுபடியும் காய்ச்சி பயன்படுத்த இப்ப ரீசெண்டா நல்ல டாக்டர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. நல்ல டாக்டர்ஸ் ஓகேங்களா, அவங்க என்ன செய்யறாங்க, ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துறாங்க மொட்டை கடையா சொல்றாங்க. அவங்களுமே வந்து அதை சரியா புரிய வைக்கிறது. ஏன்னா டாக்டர்களுக்கு நேரம் இருக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயாளிகளை பரிசோதிச்சு அவங்க சரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது ஆயிலை பத்தி பேசணும் அப்படின்னா போற போக்கில் என்ன சொல்லிடுறாங்க, ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணாதீங்கன்றாங்க. அப்ப அந்த ரீஃபைன் ஆயில் என்ன கெடுதல் இருக்குன்னு அவங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. அப்ப நம்ம ஒரு நாள் ஆர்சி மீட்டிங் வந்தோம்னா நம்ம அதை புரிய வச்சிடலாம். என்ன ரீசன் ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் ரீசன். டிரான்ஸ்பேட் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். டிரான்ஸ்பேட் ஆசிட் வந்து பல மடங்கா பெருகும். அந்த மாதிரி டிரான்ஸ்பேட் ஆசிட் பெருகும் போது கேன்சர் செல்களை வந்து உற்பத்தி பண்ணும். கேன்சர் செல் உற்பத்தி ஆச்சுன்னா என்ன ஆகும், கேன்சர் பரவும், கேன்சர் பெருசா வரும், கேன்சர் வந்து முற்றும், ஆழகாலி வரும். இதுல சாதாரண எது நடக்குதுன்னா இந்த ரீஃபைனால நடக்குது. அது மட்டும் இல்லாம அதுவே பல பிரச்சனைக்கு காரணமாகுது. டிரான்ஸ்பேட் ஆசிட் உடைய அளவு அதிகரிக்கும் போது ஆயிலுடைய டென்சிட்டி அதிகமாகும். ஆயிலுடைய திக்னஸ் டென்சிட்டி அதிகமாகிறப்ப நம்ம அதை பயன்படுத்த அது என்ன பண்ணுது அப்படின்னா கெட்ட கொழுப்பா மாறி நம்மளுடைய வெசல்ஸ்ல வந்து பிளாக்கேஜ் உண்டு பண்ணும். நம்முடைய ரத்த நாளங்கள்
ரத்த நாளங்கள்ல வந்து மெயினா படிகிறதுக்கு அந்த கொழுப்பு படிகிறதுக்கான காரணம் டிரான்ஸ்பேட் ஆசிட். அந்த டிரான்ஸ்பேட் ஆசிட் பழுகி பெறுகிறது தான். டிரான்ஸ்பேட் ஆசிட் கெட்ட கொழுப்பா மாதிரி படியும். இது ஒரு பக்கம். இப்ப கெட்ட கொழுப்பை பத்தி பேசுறதுனால இன்னொரு விஷயத்தை நம்ம பேசியாகும். ரைஸ் பிரான் ஆயில் பேசும்போது இதை கண்டிப்பா பேசிக்கணும். இதை நான் அந்த கெட்ட கொழுப்பை சேர்த்து அதை சொல்லிடுறேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்து பாக்கெட் டெக்னாலஜி, அதாவது ஒரு மார்க்கெட்டிங் வந்த பிறகு ஆயில வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேவைகள் அதிகமா இருக்கு, உற்பத்தி குறைவா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து காம்படிஷன். தொழில் போட்டி. இந்த போட்டி என்னவா இருக்கும்? நம்முடைய ஆயில எத்தனை பேரை பயன்படுத்த வைக்க போறோம் அப்படின்ற ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டியால வந்தாதான் அந்த ரீபயனும். அது மட்டுமே முடியுதா அப்படின்னா அடுத்த இன்னொரு ஸ்டேஜ் போகுது. என்ன ஸ்டேஜ்? விலை குறைவா கொடுக்கணும். யாரு விலை குறையா கொடுக்க போறான் அப்படின்ற ஒரு போட்டி வருது. ஏன்னா நம்முடைய இந்தியன் பீப்புளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆடி கார் வாங்க போனா கூட முடிவு பண்ணியாச்சு, ஆடி கார் வாங்க போறோம், இல்ல ரோல்ஸ் ராய்ஸே வாங்கணும் ஒரு முடிவு பண்ணா கூட நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, போனோன்னு கேட்கக்கூடிய முதல் கேள்வி மைலேஜ் என்ன. ஏன்னா வாங்கும்போது ஒரு முறை நம்ம வந்து பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ண நினைச்சா கூட அது ரன்னிங் காஸ்ட் என்னன்னு கண்டிப்பா யோசிக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கு. அப்ப ரன்னிங் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அப்ப ரன்னிங் காஸ்ட் மேஜர் என்னவா இருக்கும்? மைலேஜ் தான். அப்ப என்ன மைலேஜ்ன்னு பார்க்கணும். அது மாதிரிதான் என்ன பண்றாங்க, நம்ம ரெகுலரா ஒரு ஆயில பயன்படுத்த போறோம் அப்படின்னா அந்த ஆயிலுடைய விலை என்ன, இது வந்து ஒரு மேஜர் ரோல். ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுக்கான ஒரு மேஜர் ரோல் இதுவும் இருக்கு. இன்னைக்கு அதர் மார்க்கெட்டிங்கை விட ஆர்சிஎம் வந்து பெரிய லெவல்ல வளர்றதுக்கான மெயினான காரணம் என்னன்னா பிரைஸ். மக்களுக்கு ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க விலையிலும் அதை விட குறைவாக கிடைக்குது. அப்ப அது மேஜர் ரோல் பண்ணுது. ஆர்சிஎம்ல அது ஒரு மேஜர் ரோல். அதை தாண்டி பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தா கூட அது ஒரு ரோல். அது ஆரம்ப கட்ட ரோல் அதான் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன தெரியும், ஒவ்வொரு பாடக்கூடிய தன்மைகள் தெரியும், இதுல வரக்கூடிய வருமானங்கள் தெரியும். அப்ப இந்த மேஜர் ரோல் பண்ணக்கூடிய அந்த பிரைஸுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம் யோசிக்கிறப்ப ரா மெட்டீரியல் குறைக்க முடியாது. ரா மெட்டீரியல் குறைச்சா குவான்டிட்டி வராது. அப்ப ஏதோ ஒரு கலப்படங்கள் பண்ணியாகும், அல்லது அந்த ஆயிலோட ஏதாவது சேர்க்கணும். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. சன்ஃபிளவர் சீட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 கிலோ சீட்ஸ் போட்டீங்கன்னா 1 லிட்டர் ஆயில் வரும். ஒரு 3 கிலோ கடலையை போட்டீங்கன்னா கடலை எண்ணெய் 1 லிட்டர் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அந்த சீட்ஸ் இருந்தா மட்டும் என்ன பண்ணும், இந்த ஆயில் 1 லிட்டர் ஆயில வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ண முடியாது, ரா மெட்டீரியலை குறைக்க முடியாது. அது பதில் என்ன பண்ணலாம், இந்த ஆயில்ல எதையாவது கலந்தால் குவான்டிட்டி அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு பாக்குற போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பொருள். யாருக்கு நல்ல பொருள்? அந்த கம்பெனிக்கு, நமக்கு இல்லை, மனிதர்களுக்கு இல்லை. அந்த கம்பெனிக்கு கிடைச்ச நல்ல ஒரு பொருள் என்னன்னா மினரல் ஆயில், பெட்ரோலிய கழிவு. பெட்ரோலியத்துல வரக்கூடிய லாஸ்டா வரக்கூடிய ஒரு பொருள். காரு இந்த மாதிரி பெட்ரோலியம், மண்ணெண்ணெய், டீசல் இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கார் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த மினரல் ஆயில். இந்த மினரல் ஆயில வந்து என்ன பண்ணலாம், எது கூட வேணா சேர்க்கலாம். சந்தனத்தை கூட சேர்த்தீங்கன்னா சந்திரமா மணக்கும், சாக்கடை கூட சேர்ந்தா சாக்கடையா மணக்கும். எது கூட சேர்த்தாலும் சேரும். என்ன ரீசன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அந்த ஆயிலுக்கு மனம், சுவை, திடம் எதுவும் கிடையாது. அதனால எது கூட சேர்த்தாலும் சேர்க்க முடியும். அப்ப என்ன பண்றாங்கன்னா நம்முடைய இந்த அவங்க சமையல் எண்ணெய் கூட என்ன செய்யறாங்க, சம் பெர்சன்டேஜ் ஆட் பண்றாங்க. ஒரு சில கம்பெனிக்கு ஒரு சில சம் பெர்சன்டேஜ் மாறுது. ஸோ இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ இல்லை. சன்ஃபிளவர் ஆயிலில் கொஞ்சம் கூடுதலாகவும் மற்ற ஆயிலில் கொஞ்சம் குறைவாகவும் சேர்க்குறாங்க. அதே போல கம்பெனி மாறுது, உற்பத்தியாளர் பொறுத்து மாறுது, அந்த ரேஷியோ மாறுது. ஸோ இப்போ இதுல நம்ம என்ன ஆகும், இந்த மினரல் ஆயில் உள்ள சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த மினரல் ஆயிலுடைய தன்மை என்ன அது நமக்கு தெரியும். மினரல் ஆயில் எதுல இருந்து எடுத்திருக்காங்க,
பூமியுடைய மிக ஆழத்துல கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கு கூட வந்து அவங்க போர் போட்டு எடுக்கிறாங்க. அந்த கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் தான் மினரல் ஆயில் பிரிவு. இங்க சிலர் பார்த்துருப்போம், தரையில ஒரு 1 அடி 1.5 அடியில விளையக்கூடிய கிழங்கு ஐட்டங்கள், கிழங்கு ஐட்டம், மாவு ஐட்டம், கிழங்கு ஐட்டங்கள் சாப்பிடுறவங்களுக்கு கேஸ் ட்ரபிள் வரும், ஏப்பம் வரலாம். இந்த மாதிரி வந்து கேஸ் ட்ரபிள் வரும். ஏன் அப்படின்னா அது முழுசா ஜீரணமாக டைம் எடுக்குது. அதுக்குள்ள என்ன கேஸே ஃபார்ம் ஆயிடும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 அடி 1.5 அடியில விளையக்கூடிய மண்ணில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு வகைகள், அதாவது சமையலுக்கு உகந்த கிழங்கு வகைகள் வந்து நமக்கு சேர மாட்டேங்குது. அதே போல வந்து சில அந்த பருப்பு ஐட்டங்கள் சில சேராது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரணமாக லேட்டானா என்ன ஆகும், கேஸ் ட்ரபிள். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல பல ஆயிரம் அடிகள் ஒரு சில கிலோமீட்டர் ஆழத்துல கிடைக்கக்கூடிய இந்த ஆயில்ல இருந்து வரக்கூடிய கழிவு நம்ம உடம்புல சேருமா? நமக்கு ஜீரணமாகாம முழுசாவே ஆகாது. கிழங்கு வகையிலாத அறகுறை ஜீரணத்தால் நமக்கு கேஸ் ட்ரபிள் உண்டு பண்ணும். ஆனா இது ஜீரணமே ஆகாதனால என்ன ஆகும், அது போற இடமெல்லாம் வந்து கொழுப்பா படிஞ்சிட்டு. ஸோ அதுவும் ஒரு கெட்ட கொழுப்பு. அப்ப மினரல் ஆயில் சேர்க்கறதுனாலையும் நம்ம இந்த கெமிக்கல் ரீஃபைன் பண்ணதுனாலையும் இங்க இப்ப என்ன ஆகுது, ஹார்ட் அட்டாக்குடைய ரேஷியோ கூடுது. வெசல்ஸ் பிளாக்கேஜால வரக்கூடிய நோய்கள் கூடுது. என்னென்ன வரும், வெசல்ஸ் பிளாக்கேஜ் என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு? ஹார்ட் அட்டாக் வரும், பேரலிசிஸ் வரும், பக்கவாதம் வரும். ஸோ சில கை கால்கள் வந்து மரத்து போகும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நரம்புகள் ஏற்படக்கூடிய அடப்புனால கை கால்கள் மரத்து போகுது. சில குறிப்பிட்ட பகுதியில் உணர்ச்சிகள் இல்லாமல் போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள் போய் அடைக்கிறதுனால வரக்கூடிய சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரீஃபைன் ஆயில், மினரல் ஆயிலே வரக்கூடியது. அப்ப இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அதிகப்படியாக மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பாக்கெட், அதாவது கண்டெய்னர் அடைக்கப்பட்ட மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு ஆயில்களுடைய நிலைமையா இருக்கு. அது எந்த பிராண்டா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில கலப்படங்கள் இருக்கத்தான் செய்யுது. சரி, இது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த உணவுல கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இதுல பண்றாங்க. இன்னும் அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதுலயே வந்து பார்த்தா கலப்பட எண்ணெய், அதாவது கம்பெனி தயாரிக்காத அது மாதிரியான ஒரு டூப்ளிகேட் பொருள் வர இது ரொம்ப ரொம்ப மோசம். இது ஆயில் அதிகமா இல்லை, பட் இருந்தா கூட வந்து டூப்ளிகேஷன் இருக்கத்தான் செய்யுது, டூப்ளிகேட் பொருள் இருக்கத்தான் செய்யுது. அது வந்து இதை விட ரொம்ப மோசம். இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஆயில பயன்படுத்தாம வரக்கூடிய மிகப்பெரிய கெடுதல்கள். கேன்சர் செல்ஸ் உற்பத்தி ஆகலாம், வெசல்ஸ் பிளாக்கேஜ் வரலாம். அதனாலதான் என்ன சொன்னாங்க, நம்ம காமராஜர் பேசும்போது சொன்னார், ஆயிலை மாற்றுங்க, ஆயிலை கூட்டுங்க. அப்ப நம்ம ஆயில் கூடணும் அப்படின்னா ஆயிலை மாற்ற சொல்லணும். என்ன ஆயிலுக்கு மாறணும்? இப்ப அதுதான் பார்க்கணும். இதுவரைக்கும் நம்ம வந்து மற்ற ஆயில்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த டெக்னாலஜி ரீஃபைன் டெக்னாலஜினால வரக்கூடிய பிரச்சனை என்ன, இதைத்தான் பார்த்தோம். அப்ப இதுக்கு ஒரு மாற்று இருக்கு அப்படின்னா 100% இருக்கு. அதுதான் ஆர்சிஎம்ல வரக்கூடிய நம்முடைய ஹெல்த் கார்ட் ரைஸ் பிரான் ஆயில். ஸோ இந்த ரைஸ் பிரான் ஆயில வந்து இதுல மற்ற ஆயில் இல்லாத ஒரு விஷயங்கள் என்ன இருக்கு, இது எப்படி சிறந்ததாக மாறுது? இதுவும் நம்ம ஆயில் என்னதான், ரீஃபைன் தான், ரீஃபைன் பண்ணப்பட்ட ஆயில் தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால நான் சொன்னேன், டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயும் வந்து சரியான தகவல் சொல்லாம ரீஃபைன் ஆயில் பயன்படுத்தாயின்னு போறாங்க. அது தவறு. ரீஃபைன் அப்படின்னா பிசிக்கல் ரீஃபைன், கெமிக்கல் ரீஃபைன் 2 இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பேசணும் அப்புறமே கெமிக்கல் ரீஃபைன். இப்ப பார்க்க போறது பிசிக்கல் ரீஃபைன். இது ஆர்சிஎம்ல இருக்கு. இந்த ஆர்சிஎம்க்கு நமக்கு எங்க இருந்து வருது, பஞ்சாப்ல இருந்து ஒரு தூரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில இருந்து நமக்கு இந்த ஆயில் சப்ளை பண்ண. ஸோ இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரீஃபைன் டெக்னாலஜியை இன்னோவேட் பண்ணாங்க. இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆயில வந்து பிசிக்கல் ரீஃபைன் பண்ண முடியும் கண்டுபிடிச்சதுனால டாக்டர் அப்துல் கலாம் ஐயாட்ட ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. நேஷனல் அவார்டு கிட்டத்தட்ட ஒரு 5 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏசியன் லெவல்ல ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு வேர்ல்டு பெஸ்ட் ஆயில் என்ற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நம்பர் 1 குக்கிங் ஆயிலா போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு அந்த ஆயில்.
இவ்வளவு சிறப்பம்சங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுல வரக்கூடிய பிசிக்கல் ரீஃபைன் டெக்னாலஜி. பிசிக்கல் ரீஃபைனா என்ன? இது வரைக்கும் பார்த்தா கெமிக்கல் ரீஃபைன், இப்ப பார்க்க போது பிசிக்கல். இந்த பிசிக்கல் ரீஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 99.99% வீடுகள்ல ஆர்ஓ சிஸ்டம் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஆர்ஓ வாட்டர் வாங்கி சாப்பிடணும். வண்டியில வரக்கூடிய ஆர்ஓ வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், நீர், அதை வந்து நம்ம சாப்பிடுவோம். இது எப்படி? இது எங்க சுத்திகரிக்கிறாங்க? இதெல்லாம் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு இல்லை. சிலர் வந்து மார்க்கெட்டிங்காக சில கெமிக்கல் ஸ்வீட்டுக்காக சேர்க்கிறாங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தண்ணீர் வந்து ஸ்வீட்டா இருக்குன்றக்காக அதுல வந்து சில கெமிக்கல் அப்புறம் ஆட் பண்றாங்க, ஆஃப்டர் சுத்திகரிச்சதுக்கு அப்புறமா. ஸோ நம்ம அதுக்குள்ள ரொம்ப டெப்தா போகலாம். பட் பொதுவா நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஓ சிஸ்டம் எடுத்துக்கலாம். அந்த ஆர்ஓ சிஸ்டத்துல என்ன நடக்குது? ரா வாட்டர், போர் வாட்டர், ஏதோ ரா வாட்டர் எடுத்து ஃபில்டர்களுக்குள்ள அனுப்புறாங்க. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு 3 வகையான ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய முதல்ல கண்ணுக்கு தெரியக்கூடிய தூசிகளை அகற்றும். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் வந்து ஃபைன் ஃபில்டரா இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் அதிகமான தூசுகள் அதுல இருக்கக்கூடிய தண்ணி தவிர மற்ற பொருட்களை அகற்றும். மூன்றாவது ஃபில்டர் இன்னும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கும், ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அகற்றிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் தான் ஆர்ஓ சிஸ்டம். இந்த ஆர்ஓ சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஜவ்வூடு பரவல்னு படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். என்னோட நான் படிக்கிற காலத்துல சப்ஜெக்ட் இருந்துச்சு, 10th 9th இருந்தது ஜவ்வூடு பரவல் தான் அப்படின்னு. சயின்ஸ்ல இருக்கும், பிசிக்ஸ்ல இருக்கும். இந்த ஜவ்வூடு பரவல் என்ன அப்படின்னா, ஒரு லிக்விட ஜவ் போன்ற பொருளை வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு போற வழியே இருக்காது. பட் அதிகப்படியான ப்ரெஷர்ல என்ன ஆகும், அது அதை தாண்டி வெளியேறும், இந்த ஜவ்வை தாண்டி வெளியேறும். ஸோ அப்படி வரும்போது மைக்ரான் அளவு உள்ள தூசுகள், துரும்புகள், வைரஸ், பாக்டீரியா அத்தனையுமே ரிமூவ். ஒரு ஃபேக்டரி ஆஃப் வைரஸ் உடைய சைஸ் தெரியும் உங்களுக்கு. பட் அதையுமே என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். அந்த அளவுக்குள்ளதான் அந்த ஜவ்வுடு பரவுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் பில் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம குடிக்கிற தனியா வெளியே வரும். இது வந்து நம்ம நார்மலா ஆர்ஓ சிஸ்டம் வேலை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம். ஆர்ஓ வேலை செய்யக்கூடிய முறை தான். ஸோ அதே முறையில என்ன பண்றாங்க அப்படின்னா, இது பல பல ஸ்டேஜ்ல ஃபில்டர் வச்சு லாஸ்டா வந்து அந்த ஆர்ஓ சிஸ்டம்ல நம்ம எண்ணெயை அனுப்பி அதுல இருக்கக்கூடிய தூசுகள்ல இருந்து அத்தனையுமே பங்கஸ், வைரஸ் அத்தனையுமே வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் நம்முடைய இந்த பிசிக்கல் ரீஃபைன் டெக்னாலஜி. ஸோ அந்த ரைஸ் பிரான் தயாரிக்கிறதுக்கான பல ஸ்டேஜ், அது வேற, நான் அதை பத்தி சொல்ல வரல. அது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் இப்போ பிசிக்கல் ரீஃபைன் பத்தி தான் பேசுறேன். எப்படி ரைஸ்ல இருந்து எடுக்கிறாங்க, ரைஸ்ல இருந்து ஆயில் எடுக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய சப்ஜெக்ட். அதை பத்தி இன்னொரு நாளைக்கு பேசுறேன். அதுக்குள்ள போனோம்னா டைம் காணாது. இப்பயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி. அந்த பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி வர்றதுனால இல்ல கொஞ்சம் கூட என்ன பண்றது இல்ல, கெமிக்கல் ஆட் பண்றது இல்லை. அப்ப என்ன பேசணும், கெமிக்கல் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்றதுனால, அதாவது ரீஃபைன் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுது, டிரான்ஸ்பேட் ஆசிட் வரும்னு சொன்னோம். ஸோ அந்த டிரான்ஸ்பேட் ஆசிட் இங்க வராது. ஏன்னா இது 100% பிசிக்கல் ரீஃபைன், கெமிக்கல் இல்லாம ஒரு ரீஃபைன் மெத்தட். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வர்றதுல நமக்கு எந்த வகையான ஒரு கெமிக்கல் மார்க் பண்ணதுனால டிரான்ஸ்பேட் ஆசிட் ஃபார்ம் ஆகாது. நீங்க வேணா இன்னைக்கும் கூட நம்ம எல்லாரும் நீங்க கேட்டுட்டு அத்தனை பேர் வீட்டுல ரைஸ் பேனல் இருக்க வாய்ப்பு இருக்கு, 100% இருக்கும். ஒருவேளை இது வரைக்கும் ரைஸ் பேனலோட நம்ம ஆர்சிஎம் எல்லாம் யூஸ் பண்றேன் சார், ஆனா ஆயில் வந்து எனக்கு மாத்த பயமா இருக்கு, விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட ஆயில் எடுத்து பாக்கெட்ல எடுத்து பாருங்க. அது கீழே பெருசா போட்டுருப்பாங்க டிரான்ஸ்பேட் ஃப்ரீ. இந்த டிரான்ஸ்பேட் ஃப்ரீ அப்படின்றதா இதுதான். இப்ப டிரான்ஸ்பேட்டுடைய கொடுமைகளை பத்தி நான் அப்ப பேசுறேன். அதெல்லாம் எது வராது, நம்ம ஆர்சிஎம் வராது, ஆர்சிஎம் ரைஸ் பேனல் இருக்காது. ஸோ என்னென்ன இருக்காது, கேன்சர் செல்கள் வளராது, கேன்சர் செல் உற்பத்தி பண்ணாது, கேன்சர் செல்கள் வந்து உற்பத்தி ஆகாது. அதுக்கப்புறம் வெசல்ஸ் பிளாக்கேஜ் வராது. ஏன்னா நம்ம ஆயில வந்து 1000 முறை காய்ச்சினாலும் என்ன பண்ணாது, அதோடைய டென்சிட்டி மாறாது, கருக்காது. இன்னொரு விஷயத்தையும் சொன்னோம், ரீஃபைன் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதுல மினரல் ஆயில் சேர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க குவான்டிட்டிக்காக பண்றாங்க.
இங்க நமக்கு 100% ரயில் பிரான் ஆயில் இது வந்து கேரண்டி. இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு. நீங்க என்ன வைக்க போறீங்களோ அதை வந்து பாக்கெட்ல மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன கண்டெய்னர் எதுல அடைச்சி விற்கிறீங்களோ அதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கும். உள்ள இருக்க பொருள் என்னென்ன இருக்கிறத மென்ஷன் பண்ணி இருக்கும். அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை தாண்டி யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லாத இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது ஆய்வுல பிடிச்சாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை சீல் பண்ணுவாங்க. அதுல பெரிய ஒரு சட்டமே இருக்கு. அப்ப நம்ம இதுல என்ன செஞ்சுட்டாங்க, 100% ரைஸ் பிரான் ஆயில் போட்டாங்க. அப்ப மற்றதெல்லாம் இல்லையா சார் அப்படின்னா கண்டிப்பாக 100% அப்படின்றது ரொம்ப 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 ரேரா இருக்கும். 100% ரயில் பிரான் ஆயில், 100% ஜிஞ்சி ஆயில், 100% வந்து அதாவது அந்த கடலை எண்ணெய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதெல்லாம் மேக்ஸிமம் மினரல் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நீங்களே அரைச்சா வேணா அது 100% கடலை எண்ணெய் அல்லது ஜிஞ்சி ஆயில இருக்க வாய்ப்பு. இப்போ பாக்கெட்ல வரும்போது அதுல வந்து அந்த மினரல் ஆயில் சேர்க்கிறாங்க. நம்மள 100% எதுவுமே சேர்க்கறது இல்லை. வெறும் ரைஸ் பிரான் ஆயில தராங்க. ரெண்டாவது, இன்னைக்கு ரைஸ் பிரானுடைய விலையும் குறைவு. இன்னைக்கு எல்லாமே இப்ப என்ன பண்றோம், அரிசி நெல்லை வந்து பாலிஷ் பண்ணியா சாப்பிடும். பாலிஷ் பண்ணி நம்ம பழைய மாதிரி ராவா சாப்பிடுறது, கை கூட்டல் அரிசி சாப்பிடுறது இல்லை. அப்ப கைக்குத்தல் அரிசியில சாப்பிடும்போது இதெல்லாம் சாதாரண கிடைச்சது. எது இந்த ஒரே நாள், அதுக்கப்புறம் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய அந்த ஒரு 3 வகையான கொழுப்புகள் இருக்கு. அதை பற்றி அடுத்து பேச போறோம். ஸோ அதெல்லாம் வந்து இயற்கையாக கிடைச்சது. பட் இன்னைக்கு எல்லாமே பாலிஷ் பண்றதுனால என்ன ஆகுது, அந்த தவிடு நீக்கப்படுது. அந்த தவிடு வந்து ரொம்ப சீப்பான விலையில கிடைக்கிறதுனால நமக்கு 100% இது நல்லா இதா கொடுக்குறோம். ரொம்ப வேர்ல்டு டெக்னாலஜி வேர்ல்டு நம்பர் 1 போக நினைக்கிறப்ப இதுல எந்த ஒரு மிக்ஸ் பண்ணா கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 100% சுத்தமான ஆயிலா தர்றாங்க. நம்ம இந்த ஆயில் வந்து நம்ம உற்பத்தி ஆகிறது தூரில இருந்து வருது. நமக்கு இதைத்தான் வாங்கி யூஸ் பண்றோம். அப்ப இந்த பிசிக்கல் ரீஃபைன்ஸ் கிடைக்கிறதுனால இதுல என்னென்ன இருக்கு, ஆர்சிஎம் என்னென்ன இருக்கு, பேட்டர்ன் டெக்னாலஜி. நான் தான் சொன்ன மாதிரி இதை இந்த கம்பெனி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆர்சிஎம்ல தூரியில் இருக்கக்கூடிய இந்த ரைஸ் பிரான் ஆயில் கம்பெனி. ஸோ அது வந்து பிசிக்கல் ரீஃபைனால நோ ஹார்ஸ் கெமிக்கல்ஸ், எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது. நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒரேசால், டொக்கோஃபெரால், டொக்கோடெட்ரான் சொல்லி ஒரு 3 வகையான ஆக்சிடென்ட்ஸ் அதுல வந்து ரீட்டைன் ஆகுது. அதே போல வந்து இதுல சில ஃபோர்ட்டிஃபைட் சேர்க்கிறாங்க. விட்டமின் ஏயும் D2 சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஆர்சிஎம் ரைஸ் பிரான் ஆயிலுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வகையான கொழுப்புகள் இருக்கு. இதுல ரைஸ் பிரான் ஆயில மட்டும்தான் 3 வகையான கொழுப்புகள் இருக்கு. மற்றவர்கள் இருக்கு. நம்ம WHO பரிந்துரைத்தபடி இல்லை. அந்த பரிந்துரை அட்டவணையை பின்னாடி பார்க்கணும். முதல்ல வந்து என்ன ஃபேக்ட், ஒவ்வொரு ஃபேக்டுடைய வேலை என்ன. ஸோ இதை பத்தி நம்ம ஒவ்வொரு ஃபேக்ட் உடம்புக்கு என்ன செய்யுது இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ஃபேக்ட் வந்து SFA, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். நம்ம ஏ வந்து பார்த்தா ஆசிட்னு அர்த்தம். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஓகேங்களா? இது என்ன பண்ணுது, ப்ரொவைட்ஸ் எனர்ஜி மாடரேட். இது ஒரு அளவா இருக்கும், நமக்கு எனர்ஜி கொடுக்கும், ஒரு அளவா இருக்கும். இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் பின்னாடி பார்க்கலாம். இப்ப நம்ம டைட்டில் மட்டும் பார்க்கலாம். முஃபா. அடுத்து வந்து மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது ஒரு நல்ல கொழுப்பு. இது என்ன பண்ணுது, பேட் கொலஸ்ட்ரால் LDL வந்து குறைக்குது. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் முஃபா. அப்புறம் வந்து ஃபுஃபா, பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேட், ஒரு கொழுப்பு இது வந்து வேணும். ஸோ இந்த 3 எதுல இருக்கு, சரியான சதவிகிதத்துல ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு. இது பிசிக்கல் ரீஃபைனால இது அப்படி மெயின்டைன் ஆகுது, இல்லைன்னா அதனுடைய அளவுகள் மாறும். சரிங்களா? இந்த WHO பரிந்துரைப்படி இருக்கிறதுக்கான ரீசன் நம்முடைய இது ஒரு வகை, நம்ம பிசிக்கல் ரீஃபைனும் ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபேட்டை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், செறிவூட்டப்பட்ட கொழுப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா அறை வெப்பநிலையில் உறையக்கூடிய தன்மையை கொண்ட கொழுப்பு. நெய் நார்மலா என்ன ஆகும், நம்ம பார்த்தாலே வந்து என்ன ஆகும், சாதாரணமா இருக்கும். சூடு பண்ணா அது ஆயில் தன்மைக்கு வரும், விட்டாச்சுன்னா என்ன ஆயிரும், ஒரு கெட்டி தன்மை போயிடும். ஸோ நார்மலான நம்ம அறை வெப்பநிலையிலே வந்து உறைஞ்சிரும். இந்த 3 விஷயம், நெய், வெண்ணெய்,
மற்றும் ஆர்சிஎம் தேங்காய் எண்ணெய் அல்லது நம்ம நார்மலா நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பல வெளியில் மார்க்கெட்ல வாங்குறது நிறைய வந்து மினரல் ஆயில் இருக்கிறதுனால உரையுறது இல்லை. பட் ஆர்சிஎம் தேங்காய் எண்ணெய் உரையுது. இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாரும் பார்த்துருப்போம். அதே ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய் உரையும். என்னுடைய சிறு வயதுல எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் அரசா வருவாங்க. ஏன்னா நம்ம விவசாய ஃபேமிலினால அப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா எடுத்து ஊத்துறோம் அப்படின்னா உறைஞ்சிரும். இன்னைக்கு ஆர்சிஎம் பாக்குறது மாதிரி உறைஞ்சியா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணெய் தான் வந்து அந்த செறிவூட்டப்பட்ட கொழுப்பு. இந்த 3 கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னா அது நல்லது. இந்த ரைஸ் பிரான் ஆயில் எவ்வளவு இருக்கு? இது 24% இருக்கு. அந்த 3ல ரொம்ப அதிகம். நெய், வெண்ணெய், தேங்காய் நெய் ரொம்ப அதிகம். செறிவூட்டப்பட்ட கொழுப்பு ரொம்ப அதிகம்னால அது வேகமா உறையுது. ஸோ அதுல அதிகமா இருந்தா பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பின்னாடி பார்க்கணும். அப்ப நம்ம ரைஸ் பிரான் ஆயில் வந்து 24% இருக்கு. இதோடைய நன்மைகள் என்ன? உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. இது குறைந்த அளவு தான் வேணும். நான் சொன்ன மாதிரி இது அதெல்லாம் அதிகமா இருக்கு. இதுல வந்து நமக்கு போதுமான அளவு இருக்கு. இது நம்ம குறைஞ்சதான் வேணும். ஸோ அந்த அளவுக்கு இது இருக்கு. இது அதிகமானால் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். ரைஸ் பிரான் ஆயிலில் இது சரியான குறைந்த அளவில் இருப்பதால் பயப்படவே தேவையில்லை. ஸோ செறிவூட்டப்பட்ட கொழுப்பு ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு. அது எவ்வளவு இருக்கு? நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. ஒரு மனிதனுக்கு என்ன ரேஷியோல் இருக்கணுமோ அந்த ரேஷியோல இருக்கு. அதனால இந்த ரைஸ் பிரான் ஆயில பயன்படுத்துறதுக்கு 100% பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் முஃபா, மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது இதயத்திற்கு மிகவும் நல்லது. ஆலிவ் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெயிலும் இது ரொம்ப அதிகம். இது அதிகமாக இருக்கும். ரைஸ் பிரான் ஆயில்ல இதுதான் அதிகப்படியான கொழுப்பு எதுதான் இருக்குன்னா அந்த மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி தான் இருக்கு. இது 42% இருக்கு. இது என்ன செய்யறாங்க? இது என்ன நமக்கு நன்மை தருது அப்படின்னா இது ஒரு நல்ல கொழுப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இது குட் ஃபேட். இது உடலில் உள்ள நல்ல கொலஸ்ட்ரால் கஸ்டிஎல்ல குறைக்காம கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்க உதவுது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? ஆயில வந்து நீங்க எம்டி ஸ்டமக்ல காலையில குடிச்சீங்க அப்படின்னா உங்க உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆகும், உடம்பு குறையும், கெட்ட கொழுப்புகள் வெளியேறும் சொல்றோம். நிறைய நம்ம பேசுறோம், இதுல மீட்டிங்ஸ் சொல்றோம். ஆனா ரீசன் நமக்கு சொல்ல தெரியல. அதுக்கான ரீசன் இதுதான். மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிறது. இதை நம்ம எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறப்ப கெட்ட கொலஸ்ட்ரால் நல்லா காலையில எல்லாம் டெய்லி வந்து சாப்பிட்டுட்டார். நீங்க என்னை பார்த்துப்பீங்க, எனக்கு வந்து வயிறே இருக்காது. ஸோ காரணம் ஏன்னா இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு உடம்புல சேர்றதே இல்லை. எஸ்டிஎல் வந்து குறையாது, நல்ல கொழுப்பு குறையாது. நல்ல கொழுப்பு குறைஞ்சா என்ன ஆகும்? ஜாயிண்ட் பெயின். நம்ம ஜாயிண்ட்கள் வேலை செய்யாது, நடக்க முடியாது, கை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அப்படியே வந்து என்ன கிரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கெட்ட நல்ல கொழுப்பு இல்லைன்னா. அப்ப அந்த கொழுப்பு வேணும். அந்த கொழுப்பை குறைக்கக்கூடாது. அது குறைக்காம இருக்கணும்னா இந்த மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் நமக்கு தேவையான அளவு கிடைக்கணும். இது எதுல இருக்கு? நம்ம ரைஸ் பிரான் ஆயில்ல மட்டும்தான் இருக்கு, அதிகமா இருக்கு. ஸோ அடுத்து வந்து புஃபா, பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3, ஒமேகா 6 போன்ற சத்துக்கள் வந்து இருக்கு. பொதுவாக வந்து இந்த ஒமேகா வந்து நம்ம உடம்பு என்ன பண்ணாது, சொந்தமா தயாரிக்க முடியாது. நீங்க என்ன சாப்பிட்டாலும் தயாரிக்க முடியாது. இது ஏதாவது ஒரு சப்ளிமெண்டரி மூலமா தான் எடுத்துக்கணும். அதனால இன்னைக்கு நமக்கு ஸோ அந்த ஒமேகா 3 நமக்கு ஒமேகா 6 எல்லாம் தனியா நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்து சப்ளிமெண்டரியா தான் கிடைக்க போகுது. ஏன்னா உடம்பு வந்து தனக்கு தானே தேவையான தயாரிக்க முடியாது. ஆனா பல சத்துக்களை வந்து நம்ம உணவு சாப்பிடுற மூலமா தயாரிச்சுக்கிற உடம்பு தயாரிச்சுக்கிறோம். ஆனா அந்த ஒமேகா வந்து தயாரிக்க முடியாது. இதை கண்டிப்பா உணவின் மூலமா தான் பெறணும். இதுல சுமார் 34% வந்து நமக்கு இந்த பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் முஃபா வந்து இருக்கு. இதோடைய நன்மைகள் என்ன? மூளை வளர்ச்சிக்கு தேவைப்படுது, ரத்த ஓட்டத்துக்கு தேவைப்படுது. இதே நேரத்தில் சன்ஃபிளவர் ஆயில ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ரைஸ் பிரான் ஆயில்ல இது மிதமான அளவுல இருக்கும். அதிக சூட்டில் சமைக்கும் போது எண்ணெய் கெட்டு போகாமல் பாதுகாக்குது. இந்த பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இவ்வளவு நன்மை இருந்தா கூட அதிகமான ஒரு ஹீட்ல சமைச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் கெட்டு போகாம காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா அந்த பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட். இதனாலதான் வந்து டாக்டர்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து
சன்ஃப்ளவர் ஆயில வந்து அதிகமா பயன்படுத்துக்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அது நீங்க என்ன சூடு பண்ணாலும் கெடாது அப்படின்றதுனால, கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா கடைசி என்ன ஆச்சுன்னா, சன்ஃப்ளவருடைய உற்பத்தி குறைஞ்சதுனாலையும், விலை குறைவா கொடுக்கணும்னாலையும், தொழில் போட்டியாலையும் அதுல என்ன செஞ்சுட்டாங்க, சம் பெர்சன்டேஜ் வந்து மினரல் ஆயில வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. இன்னைக்கும் நீங்க நம்ம பேர் வீட்டுல சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தா நீங்க அதெல்லாம் முழுக்க படிச்சு பாருங்க. அதுல சம் பெர்சன்டேஜ் மினரல் ஆயில் இருக்கத்தான் செய்யும். ஸோ ரைஸ் பிரான் நம்ம சன்ஃப்ளவர்ல இது அதிகமா இருக்கும். ஆனா நமக்கு ஒரு மிதமா இருந்தாலே போதுமானது. இது மிக சரியான அளவுல ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஎம் ஆயில் வந்து மிக சிறந்ததாக இருக்கு. மறுபடியும் காய்ச்சினாலும் அதிகமான சூடியரான் நம்ம காமராஜர் பேச சொன்னார். நம்ம ரைஸ் பிரான் ஆயிலுடைய கொதிநிலை வந்து ரொம்ப ஜாஸ்தி, 234 234 டிகிரிக்கு மேல. ஸோ அந்த டிகிரி வரைக்கும் என்ன ஆகாது, ஸ்மோக்கே வர ஸ்மோக் பாயிண்ட் அதுதான். ஸோ அங்கேதான் வந்து இது வந்து ஆவியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அவ்வளவு சூடாருனா கூட கெட்டு போறதுக்கு காரணம் இந்த ஃபுஃபா தான். சரிங்களா? ஸோ இந்த 3 வகையான ஆசிட், இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம ரைஸ் பிரான் ஆயில் இயற்கையில இருக்கு. இது ரொம்ப ஒரு சயின்டிபிக்கல் பாயிண்ட் ஆஃப் த ரைஸ் பிரான் ஆயில். அப்ப எந்த லெவல்ல இருக்கணும், ஆர்சிஎம்ல என்ன இருக்கு, WHO என்ன பண்ணி வச்சுட்டாங்க, இதை நம்ம பார்த்தோம். ஸோ எஸ்எஃப்ஏ 27% இருந்து 33% வரைக்கும் இருக்கணும். நமக்கு 24% ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ இது சீரான அளவுல அவங்க பரிந்துரைத்த அளவை விட குறைவாகவே இருக்கு. 27 இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, WHO சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இதுல 24% தான் இருக்கு. ஆர்சிஎம் ஹெல்த் கார்டு வந்து அவ்வளவுதான் இருக்கு. அப்ப இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகாது, கொழுப்புகள் அடைக்காது. ஸோ இது சாதாரணமா வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறையக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப கொழுப்புகளை அடைக்காது. இது 24%, 33க்கு மேல போகவே கூடாது. பல ஆயிலுக்கள்ல 33க்கு மேல இருக்கு. நமக்கு 27 கூட கிடையாது. 27 ரெக்கமெண்ட் பண்ணிட்டா இருக்கலாம்னு சொல்லி, பட் அதை விட குறைவாவே இருக்கு. அப்ப பாருங்க, நம்முடைய ரைஸ் பிரான் ஆயிலுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஆரம்ப கட்டத்திலே இந்த எஸ்எஃப்ஏ வந்து ரொம்ப குறைவா இருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் முஃபா 33% இருந்து 40% வரைக்கும் இருக்கணும், குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது இருக்கலாம், இது இருக்கணும். இது ஏன்னா இது ஒரு நல்ல கொழுப்பு. ஆனா நம்ம ஆயில் எவ்வளவு இருக்கு, அவங்க பரிந்துரைத்ததை விட 2% அதிகமாகவே இருக்கு. இது நம்முடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு நல்ல கொழுப்பு. ஸோ இதே ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமானது இந்த முஃபா. இதனாலே ரைஸ் பிரான் ஆயில பயன்படுத்தினா நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல, ஹார்ட்டுக்கு பம்பிங் நல்லா இருக்கும், ப்ரெஷர் வந்து சரியா இருக்கும், மெயின்டைன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ற காரணம் முஃபா தான். அதுக்கப்புறம் ஃபுஃபா வந்து 27% இருந்து 33% வரைக்கும் இருக்கணும். நம்ம இதுல 1% அதிகமாகவே இருக்கு. இது நம்முடைய நரம்பு மண்டலத்திற்கும் நம்முடைய சருமத்திற்கும் நல்லது. நம்ம கோவகுமார் சார்கிட்ட சொல்வார், பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேச்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னா, நம்ம ரைஸ் பிரான் ஆயில்ல தோல் மேல அப்ளை பண்ணிட்டு காலை வெயில்ல கொஞ்சம் நின்னீங்கன்னா சரியாகுது. இன்னும் நிறைய மீட்டிங் சொல்லுவாரு. ஸோ இது ஆயிருக்கு, நானும் பார்த்துருக்கேன். சில நாள் ரெக்கமெண்ட் பண்ணோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சருமத்துக்குமே ஏற்றதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் பிரான் ஆயில். ஸோ அதுக்கான காரணம் வந்து இந்த ஃபுஃபா தான். அப்ப இது தேவையான அளவு, பரிந்துரைக்கப்பட்ட தேவையான அளவை விட 1% அதிகமாக இதுல இருக்கு நம்ம ஆர்சிஎம் ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரேஸ்ரான். இந்த ஒரேஸ்ரான் வந்து 1500 ppm, சாரி 15,000 ppm வந்து நம்ம ஆயில்ல இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா மில்லிகிராம்ல சொல்லணும் அப்படின்னா 1500 மில்லிகிராம் இருக்கும். ஒவ்வொரு 100 கிராம் ஆயிலுக்கும் ஒரு 1500 மில்லிகிராம் இருக்கும். நம்ம பாக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா 15 ppm போட்டுப்பாங்க, இல்லைன்னா 1500 மில்லிகிராம் ஒரேஸ்ரான் போட்டுப்பாங்க. இந்த ஒரேஸ்ரானுடைய நன்மைகள் என்ன? பேட் கொலஸ்ட்ராலை குறைக்குது, அதான் எல்டிஎல் குறைக்குது. ஹெச்டிஎல் குட் கொலஸ்ட்ராலை கூட்டுது. பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆகுது. லிவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு. லிவர் வேலை என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகள் லிவருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 வகையான என்சைம்களை சுரந்து 500 வகையான நன்மைகள் செய்யக்கூடியதான் லிவர். அந்த லிவர் வந்து பாத்தீங்கன்னா 90% கெடுற வரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியாது. உள்ள கெடுக்கிட்டே இருந்தா கூட தெரியாது.
அதுக்கு மேல போகும்போதுதான் மஞ்சள் காமாலிருந்து எல்லா நோய்கள் வரும். கிட்டத்தட்ட வந்து உயிரிழப்பு கூட சர்வசாதாரணமா வந்துடும். லிவர் வந்து ராஜ உறுப்பு. அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா மது எடுத்துக்கிறவங்களுக்கு கெட்டு போற முதல் பார்த்து லிவர் தான். ஏன்னா அதுதான் என்ன செய்யுது, அது வந்து அந்த விஷத்தை வந்து அது சுத்திகரிக்குது. சுத்திகரிச்சு அந்த விஷத்தை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலை பார்க்கறது இதுதான். அந்த லிவரை நம்ம நார்மலா வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல பெருசா வந்து ட்ரீட் பண்றது இல்லை. அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. நீங்க லிவர் பெருசா பாதிக்கப்பட்டவங்க போனாங்கன்னா உயிர் தப்பி குறைவு தான். அப்பேற்பட்ட ஒரு லிவரை வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது என்னது, இந்த ஒரேசான். இந்த ஒரேசான் நமக்கு 15,000 பிபிஎம் அல்லது 1500 மில்லிகிராம் வந்து நம்ம ஆர்சிஎம் ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு. அப்ப எல்லா ரைஸ் பிரான் ஆயிலும் இந்த பிபிஎம் இருக்குமா? இது அரிசி தோட்டத்துல தானே எடுக்கிறாங்க, எல்லாமே ரைஸ் பிரான் ஆயில் தானே, எல்லா ஆயிலுமே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அந்த 1500 பிபிஎம் இல்ல 15,000 பிபிஎம் இல்ல 1500 மில்லிகிராம் இருக்கிறது இல்லை. நான் நிறைய பிராண்டை பார்த்துட்டேன். ஈவன் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்ல காம்படிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நம்ம வாங்கக்கூடிய அதே கம்பெனில வாங்குறாங்க. பட் அவங்க வந்து இந்த பிபிஎம்ல வாங்குறது இல்லை, இதை விட குறைவா. ஏன்னா அவங்க விலை குறைவா வாங்குறதுக்காக ஏதோ ரீசன் இருக்கு. அது ரீசன் எனக்கு முழுசா சொல்ல தெரியல. ஆனா நம்முடைய காம்படிட்டிவ் கம்பெனி நம்ம வாங்கக்கூடிய அதே இடத்துல அவங்களும் வாங்குறாங்க. நம்ம வாங்கும்போது அது 15,000 பிபிஎம் இருக்கு, அவங்க வாங்கும்போது 13,000 பிபிஎம் நினைக்கிறேன், அது 1300 மில்லிகிராம் நினைக்கிறேன். இதனால அவர் தெரிஞ்சவங்க கேட்டுக்கோங்க. கம்மியா நம்ம அளவுக்கு இல்லை. இப்ப இந்தியாவிலேயே வந்து இந்த அளவுக்கு ஒரே தான் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் நம்ம ஆர்சிஎம் ரைஸ் பண்ண ஆயில் அது வந்து இருக்கிறதுனால இது நம்ம என்ன பண்றோம், கிரேட் நியூஸ்ன்னு சொல்றோம். முன்னாடி வந்து 1,400 பிபிஎம் இருந்துச்சு. லாஸ்டாக 1 இயர் இருக்கும் நினைக்கிறேன், 1 இயர்ல 1.5 இயர் இருக்கும் இது கூட்டி. இதை வந்து இப்போ 15,000 பிபிஎம்மா மாத்திட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆர்சிஎம் ரைஸ் பண்ண ஆயில் இந்த ஒரே சாங்க. ஸோ அப்போ மொத்தத்துக்கு நம்ம என்ன கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா, ஒய் சூஸ் ஆர்சிஎம் ஹெல்த் கார்டு ஆயில். ஏன் ஆர்சிஎம் உடைய ஆயிலை வந்து சூஸ் பண்ணணும்? ஹையஸ்ட் ஒரே சால் 15,000 பிபிஎம், ஹை புஃபா, ஹார்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, பிசிக்கல் ரிஃபைன், கெமிக்கலே கிடையாது, ஹை ஸ்மோக் பாயிண்ட், ஸோ ரீயூசபிள் அண்ட் லெப்ஸ் அப்சர்ப்ஷன், அதாவது குறைவான உறிஞ்சுத்தன்மை, அந்த உணவுல வந்து அதிகமா ஒட்டாது. இது 2 படம் போட்டிருக்கோம்ல, பொதுவாக நம்ம ஒரு வடிவேல் சார் வந்து ஒரு காமெடியில பேசுறார், சாரி விவேக் சார், பஜ்ஜியை வந்து எடுத்து நியூஸ் பேப்பர்ல அமைக்க வச்சு பிழிஞ்சு அதுல ஒரு 1/4 லிட்டர் என்ன வரும்ன்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அது மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். மேக்ஸிமம் வந்து மற்ற ஆயில்கள் வந்து லோ ஸ்மோக் பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த ஃபுட்டு வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு லெப்ஸ் அப்சர்வ்ஷனால நமக்கு வந்து இங்க ஆயில் வந்து ஒட்டாது, உணவுல ஒட்டிட்டு வராது. ஸோ ஹெல்த்தியர் காட்டு, ஹாப்பியர் ஃபேமிலி. ஸோ பிரைஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், 1 லிட்டர் ஆயில் 250 எம்ஆர்பில கிடைக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு இதை விட குறைவா டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ஏபி பிரைஸ்ல கிடைக்கும். அதுக்கான பிவிஎல் இருக்கு. ஸோ அதை பத்தி பார்த்துக்கலாம். இது இந்த ஆயில் எங்க கிடைக்கும்? ஒன்லி ஆர்சிஎம் அவுட்லெட்ஸ், டிப்போக்கள் இருந்து ஹோம் டிஸ்பிளே வால் வரைக்கும் கிடைக்கும். அப்போ ஒன்று வேர்ல்டு குயிக்கு, பழைய பியூசி இந்த மாதிரி அல்லது ஏபிசிட்டா வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அநேகமா முழுசா நம்ம ஆயிலை பற்றி தெரிஞ்சுட்டேன் நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் சிறந்ததாக மாற்றிருக்கேன். சாரி, நல்ல வேலை இது வரைக்கும் போன் கால்ல நல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு, இல்லைன்னா ஏகப்பட்ட போன் கால் இருக்கும். இன்னைக்கு லீவ்னால கிடையாது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வேற ஏதாவது பர்டிகுலரா டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம், அல்லது உங்க கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ காமராஜா ஃபார் த கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டீம், என்னுடைய இந்த பர்சன்டேஜ் இவ்வளவு நேரம் கேட்டதுக்காக நன்றி. சார் வணக்கம் சார், ஜெகதீசன் சார். காமராஜ் சார் உள்ள மீட்டிங்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவரு பரவாயில்ல. என்ன ஹோஸ்டா மாத்திட்டு வெளியே போயிருக்காரு, ஏதோ சிக்னல் சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லி போயிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஓகே, நம்மளுடைய ஜெகதீசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக நம்மளுக்கு வந்து சமையல் எண்ணெயில் நமக்கு என்ன மாதிரி ஒரு அற்புதமான எண்ணெய் நம்ம கையில் இருக்குது, அது எவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு ஆயில் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக இன்னைக்கு நம்மளுக்கு சொன்னாங்க.
ஸோ இது வந்து இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஆயிலை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அதாவது மற்ற ஆயிலுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம், ரேட்டை பற்றி பேசுவாங்க நிறையா. அப்போ நம்ம ஆயிலில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரேட்டெல்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்ம ஜெகதீசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் சமையல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது சமையல் எண்ணெய். சமையல் எண்ணெயில் வந்து நம்மளுக்கு பல நல்ல விஷயங்கள் அந்த காலத்தில் நம்மளுடைய பெரியவங்கெல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்க. பட் இன்னைக்கு நம்ம வந்து பழைய விஷயம்லாம் மறந்து இன்னைக்கு விளம்பரங்களை பார்த்து நம்ம வந்து மாறி நிறைய நோய்களுக்கு நம்ம நம்மளை நம்மளே